சோஷியல் மீடியால அதிகமா மூழ்கி இருக்கிறவங்க, அதே மாதிரி கேமிங்ல ஆர்வம் உள்ள யூசர்ஸ், இவங்கெல்லாம் நம்ம போன்ல கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட செட்டிங், குறிப்பா சொல்லணும்னா பேட்டரியை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு செட்டிங், அந்த செட்டிங்கை தொடவே மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, அதை நம்ம டச் பண்ணோம்னா இந்த சோஷியல் ஆப் வந்து ஸ்பீடா ஒர்க் ஆகாது, அப்டேட் கிடைக்காது, நோட்டிபிகேஷன் வராது. அதே மாதிரிதான் கேமிங்க்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் தேவை. அப்ப அதுக்கு இந்த மாதிரி பவர் சேவிங் மோட் நம்ம யூஸ் பண்ணோம்னா விளங்கிடும். அப்போ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாம்சங் மொபைல்ல போனோட செட்டிங்ஸ்குள்ள போவோம், அதுக்கப்புறம் பேட்டரிக்குள்ள போவோம், அதுக்கப்புறம் பவர் சேவிங். இங்க இந்த டாகிள் வந்து ஆஃப்ல இருக்கு, உடனே இதை நீங்க டர்ன் ஆன் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலா இந்த பவர் சேவிங் இருக்கு பாத்தீங்களா, அதை பிடிச்சு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மோட்ல இருக்கும். இதை நீங்க டர்ன் ஆன் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். ஒன்னு ஸ்டாண்டர்டு, இன்னொன்னு மேக்ஸிமம். ஸ்டாண்டர்ட்ல பேட்டரி டைம் பாத்தீங்கன்னா ஒரு நாள், மேக்ஸிமம்ல பாத்தீங்கன்னா 2 நாள் 5 மணி நேரம். இதுக்கு பக்கத்துல பாருங்களேன், கியர் ஐகான் இருக்கு ஒவ்வொரு இதுக்கும், அதை நம்ம தட்டுவோம். தட்டினா பாருங்க, அதுக்குள்ள டிஃபால்ட்டா இத்தனை விஷயங்கள் ஆன்ல இருக்கு. இதுல உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் அதை பார்த்துட்டு நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. வேணாம்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் மோட்ல இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு கியர் ஐகான் இருக்கு, அதை நம்ம தட்டுவோம். தட்டினா இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இது இல்லாம பாருங்க, நிறைய ஆப்ஸ் என்னுடைய போன்ல இருக்கு, பக்கத்துல டாகிள் இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா பக்கத்துல உள்ள டாகிளை வந்து ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணிக்கலாம். கிரே கலர்ல இருக்கும். ஒன்ஸ் நீங்க டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா அது ப்ளூ கலர்ல மாறிடும். ஸோ அதை கண்ட்ரோல் படுத்தும். சரிங்களா, இந்த பவர் சேவிங் மோட். அதுக்கப்புறம் கீழே பாருங்களேன், ஆக்சுவல் பேட்டரி டைம் மே வெரி டிபெண்டிங் ஆன் யுவர் யூசேஜ் பேட்டர்ன். அதாவது உங்க போனை நீங்க பயன்படுத்துற விதத்தை பொறுத்து இருக்கு இந்த பவர் சேவிங் மோடு வந்து ஒர்க் ஆகுறது. அதையும் கீழே ஒரு 2 வரியில போட்டுட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பவர் சேவிங் மோட் இந்த மாதிரி டர்ன் ஆன் பண்ணா போதும். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாண்டர்ட் மேக்ஸிமம் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. யாருக்கும் பேட்டரி மிச்சப்படுத்தணும்னா அவங்க இந்த இடத்துக்கு வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த மேக்ஸிமம் இருக்கு பாத்தீங்களா, இது எங்க யூஸ் ஆகும்னா வைல் டிராவலிங். அதாவது நீங்க பயணத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்பனா இதை நீங்க மஸ்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஒரு சில ஆப்ஸோட அந்த நோட்டிபிகேஷன் சிங்க் பண்றது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டாண்டர்ட் மோட். பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இது தேவையில்லை, நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. முன்னாடிலாம் பவர் சேவிங் மோட ஜஸ்ட் ஒரு டாகில் ஆன் பண்ணா போதும் மொத்தமா ஆக்டிவேட் ஆகிடும். பட் இப்போ அப்படி இல்லை. பவர் சேவிங் மோடுக்குள்ள போனாலே உங்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்கான். அதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் சமீபத்தில் சாம்சங் மொபைலில் கொண்டு வந்திருக்கான். நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் சாம்சங் மொபைலை யூஸ் பண்ணுறாங்களோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல